உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத கையில வச்சுட்டு போன் எடுக்காம இருக்கிறது தப்பு. நீங்க முதல்ல போன் எடுத்து பேசுங்க. இப்ப எதுக்கு நீ ஒரு மாதிரி ஆகுற? எங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். இப்ப திரும்பவும் கால் பண்ணுவாங்க பாரு. இன்னொரு வாட்டி கால் பண்ண நான் அட்டெண்ட் பண்ணி பேசுறேன், ஓகேவா? என்னமோ பேசுனீங்க, உங்க பையனுக்கு வக்காலத்தை வாங்கி பேசுனீங்கல்ல, பாத்தீங்களா? இத்தனை தடவை போன் பண்ணியும் அவன் போனை எடுக்கவே இல்ல. அவ பக்கத்துல இருப்பான். உங்க அம்மா போனை எடுக்காதன்னு சொல்லிருப்பான். பத்மா, அதான் அவன் போன் எடுக்கல. என்ன பத்மா பேசிட்டு இருக்க? ஏங்க, நேத்து வந்து அவளுக்கு அவ்வளவு இருந்தா பெத்தவங்க நானு, எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீங்க பேசாம இருங்க. எனக்கு நல்லா தெரியுங்க அவ பிளான் என்னன்னு. நல்லா பேசி விஸ்வாவை அவ பக்கம் இழுக்க பாக்குறாங்க. இருக்காது பத்மா. விட்டுருவனானா? இந்த பத்மா யாருன்னு இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. பாத்தியா? நான் சொன்னேன்ல. எடுத்து பேசுங்க சார். அன்பரசி, வேண்டாம் அன்பரசி. காலையில ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணுவாங்க. ஆரம்பத்திலே மாத்தலன்னு வச்சுக்கோ, ஏன் பெரிய தப்புல தான் போய் முடியும். சார், என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா சார். அவங்களுக்கு நான் உங்களை முழுசா என் பக்கம் இழுத்துருவேணும்னு பயம். அட்டென்ட் பண்ணுங்க சார். இப்ப நீங்க போன் எடுக்கலனா அவங்க இன்னும் பயப்படுவாங்க. அது எனக்கு தான் சார் கெட்ட பேர் வந்து சேரும். நீ சொன்னா கேட்க மாட்டேல? நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், அவங்க எப்படி பேசுறாங்க நீயே கேளு. ஹலோ. டேய் விஸ்வா, உனக்கு என்ன விட அந்த அன்பரசி தான் முக்கியமா போயிட்டான் அதானே? நான் போன் பண்ணாலும் போன் எடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காளா? விஸ்வா, அவன் நேத்து வந்தவன், நான் உன்னை பெத்தவன், மறந்துடாத. அவ என்னவோ மத்த மருமக மாதிரி எல்லாம் இல்ல, உங்க வீட்டுக்கு வந்ததும் மகளா நடந்துக்குவான்னு ஜானகி மேடம் சொன்னாங்க. இப்ப என்னடானா தாலி கயிறு ஈரம் காயறதுக்குள்ள என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்ல. ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள அவன் நுழைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ. அம்மா, தயவு செஞ்சு அன்பரசி திட்டுறதை நிப்பாட்டுங்கம்மா. பேசாதடா. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னைக்குமே அம்மா புள்ள. நீ போன் எடுக்கணும்னு தான் நினைச்சிருப்ப, ஆனா அவ விட்டுருக்க மாட்டான். என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியாதா? என்ன ஒரு நாள் கூட ஆகல உங்க அம்மா நொய் நொய்னு போன் பண்றாங்க அப்படின்னு தானே சொல்லிருப்பான். அதானே? எனக்கு தெரியும்டா. அம்மா, தயவு செஞ்சு திட்டுறதை கொஞ்சம் நிப்பாட்டுங்கம்மா. எனக்கு நல்லா புரியுது விஸ்வா. இதெல்லாம் நீயா பேசல, அவ உன்னை பேச வைக்கிறா. இது நாள் வரைக்கும் சரிமா அப்படிங்கிற வார்த்தையை தவிர இன்னொரு வார்த்தை என்னை எதிர்த்து பேசிருப்பியா நீ? இப்ப பாரு, அவளை திட்டாதமா, நீ அமைதியா இருமா அப்படின்னு எனக்கு சொல்ற. ஆனா விஸ்வா, இந்த வார்த்தைகள்லாம் உன் வாயில இருந்து தான் வருது, உன் மனசுல இருந்து வரல. எனக்கு நல்லா தெரியும். இதுக்குதான் அவ வேண்டாம் வேண்டான்னு தொல்லப்பாடா அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? இப்ப பாரு, நம்ம 2 பேருக்கும் கஷ்டம் கொடுக்கறேன். சொன்னல, கேட்டியா? இப்ப பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.